பிடித்த சீரியல்களின் full எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அப்படி என்ன பெருசா நான் செஞ்சுட்டேன் சிதம்பரம்? இந்த ஊர்ல நீயும் உன் குடும்பமும் எந்த அவமானமும் படாம எப்பவும் கௌரவமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுக்காக தான் அந்த படியை ஏத்துக்கிட்டேன். அவ்வளவுதான். நீ மட்டும் இல்லன்னா என் குடும்ப மானமே போயிருக்கும். மீனாவும் சத்தியமூர்த்தியும் செஞ்ச தப்புக்கு நீ வந்து நின்ன பாரு, உன்னோட மனசு யாருக்குமே வராது. உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் சிதம்பரம். நீ நினைச்சிருந்தா நான் இந்த ஊருக்கு வந்த ஆரம்பத்திலேயே நீ என்ன விரட்டி அடிச்சிருக்கலாம். ஆனா என்னையும் மதிச்சு என்னை இந்த ஊர்ல இருக்க விட்ட, அமைதியா வாழ விட்ட. உன் பெருந்தன்மைக்காக நான் உனக்கு விசுவாசமா இருக்கணும்னு நினைச்சேன். அதுக்காக தான் இவ்வளவும் செய்யறேன். என்ன இருந்தாலும் நீ செஞ்ச உதவி பெரிய உதவி. நான் என் வாழ்க்கையிலேயே பண்ண பெரிய தப்பு என் மகனுக்கு அந்த டீச்சரை கட்டி வச்சதுதான். அவங்களால எனக்கு நிறைய பிரச்சனைகளும் அவமானங்களும் தான் வந்து சேர்ந்தது. அது மட்டும் இல்லாம ஊருக்குள்ள எனக்குன்னு இருந்த மரியாதையும் போயிடுச்சு, என் பதவியும் போயிடுச்சு. இதெல்லாம் யாரால? எல்லாம் அந்த டீச்சரால. இப்ப கூட நீ கொடுத்த பணத்தை திருட ஆள் அனுப்பிட்டு எங்க மாட்டிக்குவாங்களோன்னு பயந்து உன்னை மாட்டி விட பாத்திருக்காங்க. பரவாயில்ல சிதம்பரம். பல வருஷத்துக்கு முன்னாடியே உன் குடும்பத்துக்கு ஒரு பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டேன். உன் சித்தப்பாவை கொன்னு உன் சித்திய தனிமரமாக்கிட்டேன். அந்த ஒரு தப்புக்காக இன்னைக்கும் நான் வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு பிராயச்சித்தமா நான் உன் குடும்பத்துக்காக எவ்வளவு கஷ்டம் வேணாலும் தாங்குவேன். அது எப்போ நடந்து முடிஞ்ச ஒரு பிரச்சனை. அதுக்குதான் நீ ஜெயில் தண்டனை அனுபவிச்சிட்டல. இன்னும் ஏன் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்க? இனிமே சித்தப்பா வரப்போறாரா என்ன? நடக்க வேண்டியது நடந்து முடிஞ்சிருச்சு. ஒரு விதி மட்டும் இல்ல, உங்க எல்லாரோட விதியையும் சேர்த்து கூடிய சீக்கிரத்துல நான் முடிச்சிடுறேன். ஆனா சிதம்பரம், அதுக்காக ஒரு உயிர் என்னால போயிடுச்சுல. உன் புருஷன் உயிர் கூட தான் போச்சு. அதுக்காக தானே நீ என் சித்தப்பாவை கொன்ன? என் புருஷன் தப்பு பண்ணாரு சிதம்பரம். அவமானம் தாங்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அதுக்கு உங்க சித்தப்பா நாட்டாம தான் காரணம்னு நான் அவரை கொன்னுட்டேன். என்னதான் இருந்தாலும் நான் இந்த ஊர் நாட்டாமைய கொண்டு இருக்க கூடாதுதான். தப்பு ஏன் மேலதான். இன்னும் அதையே ஏன் நினைச்சுக்கிட்டு? நடந்தது நடந்துருச்சு, விடு. யார் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நீ இன்னும் வருத்தப்படணுமா? கோவத்துல ஒரு தப்பு பண்ணதுக்காக வாழ்நாள் பூரா நீ கஷ்டத்தை மட்டும் அனுபவிக்கணுமா என்ன? அது எல்லாத்தையும் மறந்துரு. நீ மீனாவை நினைச்சோ சத்தியமூர்த்தியை நினைச்சோ நீ வருத்தப்பட்டு இருக்காத. என்ன மீறி அவங்களால உன்னை எதுவும் பண்ண முடியாது. இந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிப்பேன். இந்த ஊர்ல தானே நீயும் இருக்க. நான் ஊருக்காக நிக்கும் போது உனக்காக நிக்க மாட்டேனா? உனக்கு என்ன உதவி வேணும்னாலும் என்ன கேளு, நான் செய்றேன். ரொம்ப சந்தோஷம் சிதம்பரம். எனக்கு நீ சொன்ன இந்த ஒரு வார்த்தை போதும். ஆனா எனக்கு நான் வாழ்றது முக்கியம் இல்ல. நீ உன் குடும்பத்தோட வாழணும். அதுவும் சந்தோஷமா அமைதியா வாழணும். எங்க உன் அமைதியான வாழ்க்கைய அந்த மீனா கெடுத்துருவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீ எதுக்கும் ஜாக்கிரதையா இரு சிதம்பரம். ஏன்னா அவங்க அடியாளுங்களை அனுப்புனது உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். என்ன அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா உன்ன பாத்துக்கோ சிதம்பரம். எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் பாத்துக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். வேதநாயகி, நான் வாங்கின அந்த
25 லட்சத்தை சீக்கிரம் கொடுத்துறேன். அதை நீ திருப்பி கொடுக்கணுங்கிறதுக்காக நான் உனக்கு கொடுக்கல, உன் கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக கொடுத்தேன். வரேன் சிதம்பரம். மீனா. வரேன் பாட்டி. என்ன பாட்டி? மீனா, இந்த மீனா, இந்த ஊசியில இந்த நூலை கொஞ்சம் கோத்து கூட. என்ன பாட்டி? ஒண்ணும் இல்லம்மா, இந்த புடவை கொஞ்சம் கிழிஞ்சிருச்சு, தைக்கணும். இந்தா. ஏன் பாட்டி, நீங்க யாரு, எவ்வளவு பெரிய ஆளு? உங்ககிட்ட இல்லாத புடவையா? இல்ல புடவை வாங்க உங்ககிட்ட பணம் தான் இல்லையா? எதுக்காக இந்த பழைய புடவைய தைச்சிட்டு இருக்கீங்க? தூக்கி போட்டு வேற புடவைய வாங்கிக்கோங்க பாட்டி. மீனா, புடவை கிழிஞ்சிருச்சுன்னா 1000 புடவை வாங்கிக்கலாம் மீனா. ஆனா இந்த புடவை என் புருஷன் எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தது. இது கிழிஞ்சிருச்சுன்னு தூக்கி போட்டுற முடியுமா? இந்தா, நீ இந்த நூலை ஊசியில கோத்து கொடு, அது போதும். இந்தா. சரி. எங்க பாட்டிக்கு இனிமே இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் தான் செய்வேன். பரவாயில்ல தேவி, கூட நானே பாத்துக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, நானே இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிறேன்னு. அப்புறம் என்ன, நீங்க போங்க, போய் உங்க வேலை என்னவோ அதை பாருங்க. பாட்டி என்னதான் கூப்பிட்டாங்க? பாட்டி, இனிமே உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன மட்டும் கூப்பிடுங்க. உங்க பேத்தின்னு நான் எதுக்கு இருக்கேன்? பாட்டி, அந்த புடவைய கொடுங்க, நானே தச்சு தரேன். தேவி, விடு தேவி, நானே தச்சுக்கிறேன். அட கொடுங்க பாட்டி, ஊசிய கொடுங்க. இந்தா, நூல்ல கோக்கலாம். புடவைய கொடுங்க. பாட்டி, டீ காஃபி ஏதாவது சாப்பிடுறீங்களா? டீ டீ குடிப்பீங்களா? டீ டீ ஏதாவது போட்டு கொண்டு வரட்டுமா? இப்ப எனக்கு வேண்டாம் தேவி, வேணும்னா அப்புறமா கேக்குறேன். அப்புறம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா என்ன மட்டும் கூப்பிடுங்க, சரியா? நான் புடவை தச்சுட்டு வரேன். பாட்டி, அடுத்த ஆள் வந்தாச்சு. அஞ்சலி, இங்க வாமா. எது கூப்பிட்டீங்க? ஆமா, உன் புருஷன் எங்கம்மா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. என்ன அஞ்சலி, உன் புருஷன் எங்க போறான் வரான்னு கேட்டு வச்சுக்கிறது இல்லையா? அதெல்லாம் நான் ஏன் கேட்கணும்? எனக்கு வேற வேலை வெட்டி இல்ல. அஞ்சலி, அது இல்லம்மா, என்னதான் இருந்தாலும் அவன் என் மகன்.